இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் வெளிப்படுத்தினது விசேஷம் 2:4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். சில சமயம் நம்ம தேவனை நினச்சி கேட்குற விஷயம், ஆண்டவரே உங்களுக்காக நான் எத்தனையோ விஷயத்த செஞ்சேன், பாடுபட்டேன், உங்களை நம்பினேன், நேசித்தேன், நான் உங்களை வணங்குறதுனால எத்தனையோ பேர் என்னை ஒதுக்குனாங்க, திட்டுனாங்க, இலக்காரமாக பார்த்தாங்க, கேலியும் செஞ்சாங்க. ஆனாலும் நான் உங்களை விட்டு போகலை. நான் இப்படி இருந்தும் ஏன் என்னுடைய கஷ்டங்கள் மாறலை, பிரச்சனையில் ஏன் தீர்த்து வைக்காமல் இருக்கீங்கன்னு கேட்போம். தேவன் சொல்கிறாரு வெளிப்படுத்தின விசேஷம் 2:3, எனக்காக நீ பாடுபட்டது, சகித்து கொண்டது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் நீ ஆரம்பத்தில் என் மேலே வச்சிருந்த அன்பு இப்போ இல்லைன்னு சொல்கிறாரு. அதை நம்மளவே சோதிச்சு பாருன்னு சொல்கிறாரு. உண்மைதான், பல தடவை நமக்கு நடக்கிற பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் தோல்விகளையும் ஏற்றுக்க முடியாத போது தேவனை திட்டிடுறோம், குறை சொல்லிடுறோம். அப்போது அந்த நிமிஷம் நம்ம தேவன் மேலே வச்சுருக்கிற அன்பில் குறைவு ஏற்படுது. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2:5, நீ ஆரம்பத்தில் எப்படி என் மேலே பிரியமாக இருந்தாயோ அதே போல் மறுபடியும் இரு. அப்படி நீ மனம் திரும்பாமல் இருந்தேன்னா உன்னை என்கிட்ட இருந்து நீக்கி போடுவேன்னு தேவன் சொல்கிறாரு. அதனால் என்ன நடந்தாலும் தேவன் மேலே நம்ம வச்சுருக்கிற அன்பில் குறைவுகளை உண்டாக்க வேண்டாம். ஆமேன்.